இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவுல அவர்களுக்கு இப்ப இந்த தந்தை மகன் பிரச்சனை தந்தை மகன் பிரச்சனை இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததற்கு பிறகுதான் இது. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சி என்கிற கான்செப்ட் அவங்களுக்கு இருக்கு. தேமுதிக உட்பட எல்லோருக்கும் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி அதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி இன்றைக்கு அறிவித்திருக்கிறார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும். இப்ப தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு அதிகமான இடங்களில் அதிமுக போட்டியிட முடியுமா? அது ஒரு பெரிய கேள்விக்கு. இப்போ ஒன்று தமிழக இப்போ அதிமுக பாஜக இல்ல தமிழக வெற்றி கழகம் விஜயையும் கூப்பிட்டு வெற்றி பெற முடியுமாங்கிறது வேற. ஆனால் போட்டியிட முடியும். அதுதான் போட்டியிட முடியுமா? நீங்க வெற்றி பெற அடுத்த சொல்லி இல்லை போட்டியிடுதுன்னா கிட்டத்தட்ட 150 160 இடங்களுக்கு மேல் போட்டியிட்டாதான் 128 130 இடம் தனிப்பெரும்பான்மைக்கு வர முடியும். அப்படி தனிப்பெரும்பான்மை வர முடியாத சூழல் ஏற்படுமானா நிச்சயமாக கூட்டணி ஆட்சி ஏற்படுத்தி ஆகணும். இப்போ என்னென்னா, நான் அறிந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் 60 இடம் துணை முதலமைச்சர்னு பேசுகிறாங்க. இப்போ 40 இடமாவது வேணுங்கிறாங்க. ஆனால் எடப்பாடி தரப்பில் 20 இடங்களுக்கு மேலே கொடுக்க முடியாது, ஆட்சி அதிகாரம்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம் தேர்தல் வருதுன்ட்டா. இப்போ 160 இடம் போக மீதம் 40 34 ஒரு 74 இடங்கள் தான் என்டிஏ அணியில். இப்போ என்டிஏ அணியில் இருக்கிற தமாக பாமக மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சிக்கும் அங்கே எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியுமே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 இடங்களுக்கு மேலே ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடங்கள் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள இடங்கள் அடையாளம் கண்டு அப்படி வெற்றி வாய்ப்பு உள்ள இடங்களை அடையாளம் கண்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. சரி, இவங்க ஒரு 40 இவங்க ஒரு 40 80 100 120 தொகுதி அவங்களே எடுத்துட்டாங்கன்னா 100க்கு கீழே தான் இவருக்கு எடப்பாடிக்கு வரும்.